ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம பூல் மக்கானா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தாமரைப்பூ விதையை தான் ஹிந்தியில் மக்கானான்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் இதை பல விதத்தில் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக விரத நாட்களில் இந்த மக்கானா ரெசிபி அவங்க கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஒரு ஸ்வீட்டாக கீர் ரெசிபி பண்ணலாம். அதே மாதிரியே அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸை ஆட் பண்ணி பாப்கார்ன் மாதிரியும் எடுத்துக்கலாங்க. மக்கானாவில் கிரேவி கூட பண்ணலாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3 விதமான பாப்கார்ன் ரெசிபி தாங்க மக்கானாவில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது மின்ட் ஃப்ளேவர்ட் மக்கானா பாப்கார்ன் தாங்க. புதினாவோட ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரில் இந்த பாப்கார்ன் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 கப் அளவில் மக்கானாவை நம்ம ட்ரை பேனில் சேர்த்து ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இதை லோ ஃப்ளேமில் மட்டும்தாங்க வறுக்கணும். ஒரு மக்கானாவை கையில் எடுத்து உடைச்சி பாருங்கள். நல்லா வறுபட்டு இருந்தால் உடனே நல்ல பொடியாக உடையுங்க. இந்த ஸ்டேஜில் மக்கானா எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் புதினா பொடி, மின்ட் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாமே சேர்த்து முதல்ல நெய்யில் ஒரு தடவை வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பாப்கார்னில் கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே நான் ஹோம்மேட் மின்ட் பவுடர் தாங்க சேர்த்துட்ருக்கேன். புதினா இலைகளை கிள்ளிட்டு நல்லா கழுவி அலசி நம்ம வெயிலில் ஒரு நாள் காய வச்சாலே நல்லா காஞ்சிடுங்க. அதை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது இந்த மாதிரி பாப்கார்ன் செய்யறதுக்கும் அதே மாதிரியே டீயில் கூட இந்த பவுடரை சேர்க்கலாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம புதினா மக்கானா பாப்கார்ன் தயாராகிடுச்சிங்க. சரி வாங்க இப்போது டேங்கி மசாலா மக்கானா பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. எல்லா பாப்கார்னுக்குமே நம்ம இந்த மாதிரி வர வானலிலேயோ இல்லை பேன்லேயோ நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கலந்து சாப்பிட்லாங்க. ஆனால் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ணோன்னா பாப்கார்னுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த டேங்கி பாப்கார்னுக்கு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும், 1/2 டீஸ்பூன் மாங்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பவுலில் சேர்த்து கலந்துக்கலாங்க. சொன்ன இதே ரேஷியோலையே இந்த மசாலாவை நம்ம கலந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட வேணுன்றப்ப நம்ம இந்த பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற மக்கானாவில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற டேங்கி மசாலாவை இதில் சேர்த்து நல்ல பட்டரோடையே கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம மக்கானாவில் கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான மக்கானா டேங்கி பாப்கார்ன் தயாராகிடுச்சிங்க. நல்ல புளிப்பாக காரமாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. என்னோட ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஓட் டேங்கி பாப்கார்னுக்கு தாங்க. சரி, இப்போது நம்ம சாக்லேட் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த சாக்லேட் பாப்கார்னுக்கு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறது டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க மெல்ட் பண்ண போகிறோம். இப்போது பவுலில் நான் டைரி மில்க் சாக்லேட்ஸ் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். 5 ருபீஸ் டைரி மில்க் சாக்லேட் 4 பேக் நான் எடுத்து இங்கே உடச்சி சேர்த்துட்ருக்கேங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஃப்ளோயியாக சாக்லேட்டாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது வறுத்து வச்ச அந்த மக்கானாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து சாக்லேட் எல்லாம் மக்கானாவில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு ட்ரேவை எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பட்டர் ஷீட்டையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கவரையோ எடுத்து நல்லா விரித்து வச்சுக்கலாங்க. சாக்லேட்டில் கலந்து வச்சுருக்கிற இந்த மக்கானாவை இந்த ட்ரேயில் சேர்த்து தனித்தனியாக பிரித்து வைக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம தனித்தனியாக பிரிக்கணுங்க. இந்த ட்ரேவை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஸ்ட் கொடுக்கலாங்க. 1/2 hour கழித்து பாருங்கள், அந்த சாக்லேட் எல்லாமே கையில் ஒட்டாமல் பாப்கார்னோட நல்ல கோட்டாகி இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதை நம்ம பவுலில் சேர்த்து சர்வ் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த 3 விதமான பாப்கார்னையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களோட ஓட்டு எந்த பாப்கார்னுக்குன்னு என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.